வேளாண் தமிழ் மகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சம்பா நடவுக்கு நாற்று தயாராக இருக்குது. நடவு வயல் எப்படி இருக்குது? இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு தெரியுதா? இதுதான் சணப்பை, அதாவது பசுந்தாள் உரப்பயிர். அது என்ன பசுந்தாள் உரப்பயிர் அப்படின்னு தானே கேட்குறீங்க. பசுந்தாள் உரப்பயிர் அப்படின்னா சில பயிறு வகை குடும்பத்தை சார்ந்த பயிர்கள் இருக்குங்க. அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது சணப்பை, இதே போல் தக்கப்பூண்டு, கொளிஞ்சு, நரிப்பயிறு, இது போன்ற பயிர்கள்லாம் இருக்குது. இந்த பயிர்களை வயல் நடவுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே வயலில் விதைச்சி விட்டோம் அப்படின்னா அது வளர்ந்து பூக்கும் பருவத்தில் இருக்கும். அதாவது அந்த மஞ்சள் நிறத்தில் ஒவ்வொரு செடியும் ஒரு பூ இருக்கும். இந்த செடியெலாம் மஞ்சள் நிறத்தில் பூக்கும். அந்த மாதிரி பூக்கும் பருவம் வந்ததும் நாம் டிராக்டரை வச்சு மடக்கி உழுது விடணும். இப்போது இந்த காணொலியில் சணப்பை எப்படி மடக்கி உழப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்படி செய்யும்போது மண்ணுக்குள்ளே இந்த செடி மக்கறதுக்கு நமக்கு 15 நாள் தேவைப்படும். அந்த செடி மக்கறதுக்கு 15 நாள் தேவைப்படும். அதுக்கப்புறம் வயலை எப்போதும் போல் சேற்றுழவு செஞ்சு நடவு நடலாம். இதனால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நிறைய இருக்குதுங்க. அதாவது மண்ணில் களை செடிகள்லாம் நமக்கு அது கூடவே சேர்ந்து முளைச்சிருக்கும். இந்த பசுந்தாள் உர பயிரோட களையவும் நம்ம சேர்த்து உழுது விடும்போது களை செடிகளோட பெருக்கம் குறையும். அது மட்டும் இல்லாமல் 15 நாள் இதை மக்க வைக்கும்போது மண்ணுக்கு அடியில் இருக்கிற களை விதைகளும் முளைச்சி மேலே வரும். மறுபடியும் நம்ம சேற்றுழவு செய்யும்போது அதையும் நம்ம அழிச்சிடலாம். இப்படி செய்யும்பொழுது முக்காவாசி களை கட்டுப்பாடு வயலை நடவுக்கு தயார் செய்யும் போதே நம்ம குறைச்சிடலாம். இது போல் களைகளை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த களை மற்றும் பசுந்தாள் உரப்பயிரில் இருந்து தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இது போன்ற சத்துக்கள் பயிருக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நுண்ணுயிர்களோட பெருக்கமும் அதிகமாகும். இது போல் நாங்கள் பசுந்தாள் உரப்பயிரை விதைக்காமல் விட்டுட்டோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்காக தான் பசுந்தழை உரம் இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேம்பு, இலுப்பை, புங்கம், பூவரசு, எருக்கு, அகத்தி, கொளிஞ்சி, கிளைரிசிடியா, ஆவாரை, இது போன்ற மரம் செடிகளில் இருந்து தழைகளை ஒடிச்சிட்டு நம்ம வயலில் போடலாம். அது மட்டும் இல்லாமல் நெய்வேலி காட்டாமணி, இதில் நெய்வேலி காட்டாமணியும் நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து சேரடித்த வயலில் போட்டு ஊற விடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் வயலை நல்லா உழவு செஞ்சு நம்ம நடவு நட்டோம் அப்படின்னா முன்னாடி சொன்ன பயன்கள் தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, நுண்ணுயிர் பெருக்கம், இது மட்டும் இல்லாமல் நெல்லில் வரக்கூடிய பூச்சி, நோய்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்தப்படும். நூற்புழுக்கள் அழிக்கப்படும். அதனால் பசுந்தாள் உரம், பசுந்தழை உரம் இதெல்லாம் நம்ம வயலில் பயன்படுத்தி நல்ல மகசூல், அதாவது ரகத்துக்கேற்ற மகசூலை நம்ம பெற முடியும். நன்றி.